டாடா செல்லம். தெய்வம் குறுக்கே வந்த போச்சு போச்சு எல்லாம் போச்சு. நம்ம கத்தியால ஒரு சின்ன ஆப்பா வைக்கலாம் நினைச்சா அவன் கடப்பாறையில பெரிய ஆப்பா வச்சிட்டான். பார்ட்னர், இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா எல்லாம் பண்ணீங்க. 2 பேரும் சேர்ந்து எதையாவது பண்ணி பிரச்சனையா சால்வ் பண்ணுங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவளை முறைச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? இந்த பிரச்சனையில தப்பிக்க என்ன பண்ணலாம் அத முதல்ல யோசி. ஐயோ, இப்ப போலீஸ் வேற வந்துட போறாங்களே. நீ பண்ண தப்புக்கு ராதா கிட்ட மன்னிப்பு கேளு. இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, தப்பு பண்ணிட்டு தேவையில்லாம அவளை தண்டிக்க பார்த்தல்ல, இத சும்மா விட முடியுமா? ராதா கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணே, என்னன்னு இது? சீதா சொல்றதா சரி, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இல்ல, எனக்கு வேணாம். ஏய், வாடி இங்க. வா. சித்தாமணி, நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிறியா? பாவம் அந்த பொண்ணு ஊர் விட்டு ஊர் வந்து எப்படி கஷ்டப்படுது. நீ ஊருக்கு கிளம்பமா? அபிகிட்ட பேசி வேற ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவகிட்ட பேசுவோம். அணுகிட்ட என்னன்னு கேட்டா ஏதேதோ வளர்றா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அபி வரேன்னு சொல்லிட்டு வரல? அது ஒண்ணு இல்லக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா, சாதாரண ஜுரம்தான். ஓ, இப்ப பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரி தெய்வானே. அபி எங்க போனான்னு தெரியலையே. சஞ்சீவ், நீ கிளம்பு. உன்னை யாராவது பாத்துற போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ எதுக்கும் பயப்படாது. சஞ்சீவ், நீ கிளம்பு. உன்னை யாராவது பாத்துற போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க,
நீ எதுக்கும் பயப்படாத. நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. உங்களை யாரும் தப்பா நினைக்கல. சஞ்சு இங்கதான் இருக்கியா? ஆமாம்மா. ராதா, சிந்தாமணி அப்படி பண்ணதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டு. அதெல்லாம் அவங்க மறந்து நார்மல் ஆயிட்டாங்கம்மா. இல்ல சஞ்சீவ், நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு கேட்கல. ராதா, எனக்காக சிந்தாமணியை மன்னிச்சிடுமா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விடுங்க. அங்க போகணும். அபி, அனு, சஞ்சீவ் தம்பி, இவங்க 3 பேருக்குள்ள என்னதான் நடக்குது? அவங்க எல்லார்கிட்டயும் இருந்து எதை மறைக்க முயற்சி பண்றாங்க? இவ்ளோ கேள்வி எனக்குள்ள இருந்தாலும் அபி சரியான இடத்துல தான் இருக்கான்னு எனக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. அபி குணம் போலவே அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், எல்லாமே நல்லபடியா முடியணும். கடவுளே, அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அபி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேம்மா. சஞ்சீவ் தான் என்ன நல்லா பாத்துக்கிறாம்மா. என்ன மன்னிச்சிடு. நீதாம்மா என்ன மன்னிக்கணும். நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். இது வரைக்கும் எதையுமே மறைக்காதனா இதை மறைச்சிருக்க கூடாது. அத்தை, அபிமேல எந்த தப்பும் இல்ல அத்தை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவகிட்ட நான் தான் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். அபி ஏன் தெரியுமா எங்க வீட்டுல இருக்கா? இது இனி உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்க அபியை எப்ப வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்க அபிக்கு புருஷன் தான், எனக்கு நீங்க மாப்பிள்ள தான். அபி வாழ்க்கைய பத்தின பயம் இன்னையோட எனக்கு போயிடுச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க தம்பி, நல்லா இருமா. அபி, என்னப்பான விஷயம் யாருக்கும் தெரியாது. சஞ்சீவாலையும் அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. பிளான் ஓகே தான். மேரேஜ் முடிகிற வரைக்கும் நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சரி, இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஸ்ரீஜா, எனக்கு ஒரு இந்திக்காரனை தெரியும். அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பிசுறு தட்டாம பெர்ஃபெக்ட்டா பண்ணுவான். அவனை வேணா வர சொல்லட்டுமா? சொல்லாத, செய்யு. அம்மா, அவன் எப்பமா வருவான்? ஸ்ரீஜா, அவசரப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் அவன். தோ
ஸ்ரீஜா, அவன்தான் நான் சொன்ன ஆளு. பேரு பகதூர். பகதூர், இங்க வாயா. நமஸ்தே மேடம். ஸ்ரீஜா, இவர்தான் பகதூர். நமஸ்தே பேட்டி. நாம சொல்ற வேலைய பக்காவா முடிக்கிறதுல பெரிய ஆளு. மேடம், கண்டிப்பா மாட்டிக்க மாட்டோம். நமக்காக பழிய ஏத்துக்க அதான் அனுன்னு ஒரு பலியாடு இருக்குல்ல, அபிய கொன்னு அந்த பழிய அனு மேல தூக்கி போட்டு அவளையும் தூக்கி ஜெயில போட்டாதான் நம்ம பிரச்சனை எல்லாம் சரியாகும். நாம நினைச்சதும் நடக்கும். செம ஸ்ரீஜா, உன்ன மாதிரி சகுனி வேலை பாக்குறதுக்கு அந்த சகுனியால கூட முடியாது. அபி, உனக்கு நாளைக்கு இருக்குடி. எங்களையா ஏமாத்த பாக்குற? அவன் அம்மா சொன்னாதான் செய்வான். அப்போ சீதாவே சொல்ல வச்சிருவோம். என்ன சொல்ல வைப்ப? இன்னைக்கு பிரஸ்ல இருந்து போன் பண்ணி மேரேஜ் இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சஞ்சீவையே அத வாங்க அனுப்பலாமா? நல்ல ஐடியா தாமா. மேரேஜ் இன்விடேஷன் சொன்னா அத்தை சஞ்சீவ கண்டிப்பா வெளியில அனுப்பிடுவாங்க. அப்போ நீ போய் இத அத்தை கிட்ட பேசு. இதோ இப்பவே போய் பேசுறேன். இன்னைக்குள்ள இந்த அபிய வீட்டை விட்டு தூக்கியே ஆகணும். பிஸியா இருக்காப்ல. மாமா, இல்லம்மா, ஃப்ரீயா தான் இருக்கு, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, பிரஸ்ல இருந்து கால் பண்ணாங்க. மேரேஜ் இன்விடேஷன் ரெடி ஆயிடுச்சாம். நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா? சரிம்மா, நான் ஈவினிங்கா போறேன். என்னடி இவன் ஈவினிங் போறேன்னு சொல்றான்? பிளான் சொதப்பிடுமே. மா, நீ கொஞ்சம் சைலண்டா இருமா. என்ன மாப்ள ஈவினிங் போலான்னு சொல்ற? இன்விடேஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் வேணாம், இப்பயே போய் வாங்கிட்டு வந்துடலாம். வா. ஆமா சஞ்சீவ், போயிட்டு வந்துரு. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்ள இரு, நானும் வரேன். ஓ அப்படியா? சரி, போயிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். அப்பா, நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பக்கமா தானே போறோம். நாமளே போய் வாங்கிட்டு வந்துடலாமே. ஆமாப்பா, நாங்க லஞ்ச் பிடிச்சிட்டு அந்த பக்கம் தான் போறோம். நாங்களே வாங்கிட்டு தரோம். நீங்க எதுக்கு போறீங்க? போச்சு போச்சு, பிளான் எல்லாம் சொதப்ப போகுது. இன்னைக்கு நமக்கு ராவு காலம் தான். மா, கொஞ்ச நேரம் புலமாமா இருக்கியா? இல்லப்பா, இவர் வீட்டுல உட்காந்து ஒரே தொந்தரவுப்பா. போர் அடிக்குதுன்னு. அதான்ப்பா நாங்களே போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி, போயிட்டு வாங்க, போங்க. ஓகே ஓகே, பாய். பாய் மாப்ள. சரி மாமா. நீங்க வர சொன்னீங்கன்னா இப்பவே வந்துருவோம். நான் என்ன பண்ணணும்னு சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு மேடம். நீங்க நடிக்கிற நடிப்புல நீங்க தான் அவளோட அப்பா அம்மா அப்படிங்கறது எல்லாரும் நம்பணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு மேடம், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது மேடம். கவலையே படாதீங்க, நாங்க இருக்கோம்ல. வேலைய கணக்கச்சிதமா முடிச்சிருவோம். சரி, சீக்கிரமா வாங்க. டீக்கே மேடம், இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்போம். மேடம் வர சொல்லிட்டாங்க, வா போலாம். வா போல. மாதாஜி, மாஜி, மா, அந்த ஹிந்திக்கார வந்து கீழே நிக்கிறான். வா போலாம். சொல்லுங்க. நமஸ்தே மாதாஜி. வணக்கம். யார் வேணும் உங்களுக்கு? அது வந்து மாஜி, இங்க ராதான்னு ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல? ஆமா. அவ அம்மாரா பொண்ணு மாதாஜி. ஓ அப்படியா? ஆமாஜி. சரி வாங்க வாங்க. நிச்சயம் பண்ணிருந்தோம். அந்த கல்யாணம் பிடிக்காம வீட்டு விட்டு ஓடி வந்துருச்சு மாதாஜி. அந்த கோபத்துல இப்படி பேசுது மாதாஜி. என்ன நடக்குதுங்க? யார் இவங்க? ஏன் ஸ்ரீஜா, சீதா அவங்க சொல்றத நம்புவாளா?
நம்பித்தாமா ஆகணும். உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீங்க பண்றது தப்பு தானே? ஆமாஜி. அம்மா பார்த்தல நம்பிட்டாங்க. மாதாஜி இப்போ நாங்க நல்லா உணர்ந்துட்டோம் மாதாஜி. நம்பித்தாமா ஆகணும். உங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீங்க பண்றது தப்பு தானே? ஆமாஜி. அம்மா பார்த்தல நம்பிட்டாங்க. மாதாஜி இப்போ நாங்க நல்லா உணர்ந்துட்டோம் மாதாஜி. இனிமே என் பேட்டிக்கு பிடிக்காத விஷயத்த நாங்க கண்டிப்பா பண்ண மாட்டோம். அதான் மாதாஜி நாங்க பேட்டியை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஐயோ, இப்ப நம்ம அத்தை கிட்ட இவங்க நம்ம அப்பா அம்மா இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்னா நம்ம அக்காவோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். மே பாத் கர்த்தா ஹூம். மாதாஜி கண்டிப்பா ஒத்துப்பாங்க. இந்த தடவை அந்த அபி மிஸ்ஸே ஆக கூடாதுமா. சீதா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. பாப்போம். சீக்கிரம் போ. விடாத மாப்பிள அவன. மாதாஜி நாங்க எங்க பொண்ணை கூட்டிட்டு போலாம் இல்ல? உங்க பொண்ணு நீங்க கூட்டிட்டு போங்க. இதுல நான் என்ன சொல்றது? என்ன வீட்டை விட்டு அனுப்ப பெருசா பிளான் நடக்குது. இது உடனே சஞ்சீவ் கிட்ட சொல்லி ஆகணுமே. காஃபி எடுத்துட்டு வர போயிருக்கான். 2 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு 10 காஃபி வேறையா கஞ்ச பையன். ஐயோ நாங்க காப்பி கேட்கல. மாதாஜி தான் கம்பல் பண்ணி எங்களை காபி சாப்பிட சொன்னாங்க. அவங்க வேற நம்ம சூழ்நிலையே புரிஞ்சுக்கிறது இல்ல. நமக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகுது மாதாஜி. இத முன்னாடியே சொல்லிருக்கலாமே. உங்க அவசரம் என்னன்னு தெரியாம போயிடுச்சு. ராதா, ட்ரெயினுக்கு லேட் ஆகுதான், கொஞ்சம் சீக்கிரமா வா. சீக்கிரம் வாமா. வரேன். எனக்கு லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நீ சீக்கிரம் கிளம்பு. சரி, நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. போனா போய் தொலையாம இப்படி படுத்துறாளே. ச்சே. மாப்பிள அவன புடி மாப்பிள. மாமா வந்துறேன். புடி 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 புடி. அப்படிதான் மாப்பிள. டேய், மூணு ஓட்ட பந்தயத்துல கூட நான் ஓடாதேன்டா. என்னவே ஓட வச்சிட்டல. சஞ்சீவ், போன எடு. போடு மாப்பிள. போடு. நல்லா போடு மாப்பிள. என்ன ஓட்ட ஓட வர்றான் மாப்பிள. இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம் மாப்பிள. ஒருவேளை சஞ்சீவ்க்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என்னடா அவனை புறா. விடு மாமா, மறுபடியும் என் கையில மாட்டாமலே போயிடுவான். அப்ப இருக்கு அவனுக்கு. வா மாமா, போலாம் மாப்பிள. மாமா அபியே 20 தடவை கால் பண்ணிருக்கா. மாப்பிள ஏதாவது பிரச்சனையா இருக்கு போது போன் பண்ணி என்னன்னு கேளு. பேட்டி, டைம் ஆயிடுச்சு, வா. ஏன் அபி போன் எடுக்க மாட்டேங்க? இத சஞ்சீவ் கிட்ட கொடுத்துருங்கம்மா. சரி, வாமா. बेटी जल्दी आओ. வா. आओ बेटी.
சுக்ரியா மாதாஜி. அப்ப நாங்க கிளம்புறோம். சரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏய் ராதா, நல்லா இருமா. நம்ம பண்ண தப்பு என்னங்கிறது நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. இப்ப நீ எங்களை விட்டு போற. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இத்தனை நாளா உன் முகத்தை பார்க்காம இருந்துட்டோமோன்னு தோணுது. உன் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. என்னமா யோசிக்கிற? மாப்ள காட்டு. போச்சு, நல்லா மாட்டோம். எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சா இந்த சீதா புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறா. அத்தை என் முகத்தை பார்த்தா அக்கா வாழ்க்கை வீணாயிடும். இப்ப என்ன பண்றது? என்னமா யோசிக்கிற? உன் முகத்தை நான் பார்க்க கூடாதா? அத்தை அபி முகத்தை பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதான் எனக்கும் தெரியுமே. அம்மா, ஏதாவது பண்ணுமா. பண்றேன் இரு. காரங்களை தவிர வேற யாரும் முகத்தை பார்க்க கூடாது. அதான் நான் கேக்கும்போது ராதா எதுவுமே பேசாம இருந்தாளா? எனக்கு உங்க வழக்கம் தெரியாது, அதான் கேட்டுட்டேன். பரவாயில்ல மாதாஜி, நீங்க தெரியாம தானே கேட்டீங்க. தப்பிச்சோம். இவன் கொடுக்கிற டார்ச்சருக்கு இந்த சேட்டு தான் நம்மள காப்பாத்துறான். இந்த பகதூர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அம்மா, பாராட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல இவங்களை இங்க இருந்து கிளப்பி விடு. சஞ்சீவ் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவ வந்தா நம்ம தொலைஞ்சோம். சரி. யோ, கிளம்பியா? எனக்கு அடியெல்லாம் எதுவும் இல்ல. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா சரியாயிடும். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாத பேட்டி. நம்ம போற வழியில டாக்டர்கிட்ட காட்டிட்டே போயிடலாம் பேட்டி. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, இப்ப அத்தை என்னம்மா பண்ண போறாங்க? எனக்கு என்னடி தெரியும்? கிளம்புற நேரமா பார்த்து ராதாவுக்கு அடிபட்டுருச்சு. எனக்கு என்னமோ இது அபசகுணம் மாதிரி தெரியுது. கவுத்துருவா போல் இருக்கு. இப்ப பரவாயில்லையா? மாஜி, தப்பா எடுத்துக்க வேண்டாம். எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ போனாதான் ட்ரெயினை பிடிக்க முடியும். வா பேட்டி. சரி, கூட்டிட்டு போ. பேட்டி ஜல்தி விட்டோ. பாத்துக்கிட்டா பாத்துங்க. சஞ்சீவ் வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. இதுக்கப்புறம் அவன் வருவான நம்புறியா? நம்பிட்டு போ. காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சுமந்தல்ல. விடுங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. நான் சொல்றேன்ல. யாரும் காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணியா? யாரும் பாத்த போறாங்க. போலீஸ் மத்த பிரச்சனை ஆயிடு போய். காப்பாத்துங்க. ஏதாவது பண்ணியா? சிக்னல்ல போலீஸ்காரங்க நிப்பாங்க. ஏதாவது பாத்த போறாங்க. எங்கேயுமே இல்லையே. அதா மாப்ள, எங்க தேடி தகச்ச காணோம். நிறைய தடவை போன் வேற பண்ணிருக்கு. இப்ப என்ன பண்றது?
கூட அனுப்பி வச்சேன். சரி இரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். டேய், உனக்கு என்ன வேணும்? விஷம் போட்டு எடுத்துட்டு வா. டேய், அக்கா ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாக்கா. ஏங்கா அப்படி? இவங்க வேற இருக்கிற டென்ஷன்ல அக்கா வேற டார்ச்சர் பண்ணுது. டேய் மாப்ள, இது கண்டிப்பா அந்த ஸ்ரீஜாவோட வேலையா தான் இருக்கும். நாம வீட்ல இல்லாத நேரம் பார்த்து பக்காவா பிளான் பண்ணி அபிய தூக்கி இருக்காங்க மாப்ள. இப்ப என்ன மாப்ள பண்றது? மாப்ள இரா வரேன். ஸ்ரீஜா, அபிய நம்ம கடத்தின விஷயம் தெரிஞ்சு போச்சோ? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா? இப்ப என்ன பண்றது? பாத்துக்கலாம். அபிய நான் கடத்தல. அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பொய்யா சொல்ற? எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ என்னை எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு தெரிஞ்சதா என்னால சொல்ல முடியும். அபியை கடத்தினது நாங்க கிடையாது. நல்ல வேளை, எப்படியோ அனு மேல பழிய போட்டு நம்ம தப்பிச்சிட்டோம். ஸ்ரீஜா, சஞ்சீவ் அனுவை பார்க்க போற விஷயத்த அவளுக்கு போன் பண்ணி சொல்லிடு. இல்லனா ஏதாவது உளறுகளில் வைக்க போறா. மாமா நீங்க ஏறு மாமா, போயிட்டு வந்துடுறேன். டேய் 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 சஞ்சீவ், என்ன காஃபி கேட்டுட்டு எங்க போறான்? அக்கா அர்ஜென்ட்டா ஒரு வேலையா ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்கான். மா மா இதோ வரானு. என்னடி? எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி போட்டு தாயேன். என்ன பேக் இது? நாளைக்கு எனக்கு பிறந்த நாள்ல, அதான் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். காட்டு. ஏ அனு, இங்க வா. என்னடி ஒரே ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்க? அபிக்கு எடுக்கலையா? மா, அவதான் இங்க இல்லல, அதான் எடுக்கல. கால் பிக் பண்ணு. பிக் அப். அனு, அனு, வாங்க மாப்ள. என்ன திடீர்னு? அத்தை, அண்ணி எங்க? மாப்ள, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. அண்ணிய ஒரு கேஸ் விஷயமா பார்க்க வந்தேன், அதான். அவ ரூம்ல தான் இருக்கா, நீங்க பேசிட்டுங்க. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். அனு, இப்போ கூட நீ அண்ணியா வரப்போன்ற ஒரே காரணத்துக்காக தான் நீ பண்றதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கேன். இல்ல, என்ன பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? அபி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என் கமாண்ட நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷம் அபி பத்திரமா உன் முன்னாடி வந்து நிப்பா. அப்படி இப்படி சுத்தி மறுபடியும் அப்படியே கடத்துற அளவுக்கு போயிட்டு இல்ல. இனிமே எல்லாம் சும்மா இருக்க முடியாது. இப்பவே போய் உன்னை பத்தின உண்மை எல்லாமே எங்க அம்மா கிட்ட சொல்றேன். போ, போய் சொல்லு. ஆனா நீ சொல்லி முடிக்கிறப்போ அபி உயிரோட இருக்க மாட்டா. என்ன சத்தம் இங்க? என்னடி ஆச்சு?
ஒன்னும் இல்லம்மா, சஞ்சீவ் விளையாட்டுத்தனமா பால கண்ணாடி பக்கத்துல அடிச்சிட்டு இருந்தாரா, அதான் பால் பட்டு கண்ணாடி உடைஞ்சிருச்சு. அவர் விளையாட்டு கண்ணாடிக்கு வினையாயிடுச்சு. இப்போ சஞ்சீவ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எதுல விளையாடணும் எதுல விளையாட கூடாதுன்னு. நான் வரேன் அத்தை. தம்பி தம்பி சொல்லுங்க அத்தை. அபி எப்படி இருக்கா மாப்ள? நல்லா இருக்காளா? சரி, நான் ஒண்ணு பண்றேன் மாப்ள. அபிக்கு ஒரு நல்ல Dress எடுத்துக்கிட்டு நாளைக்கு அவளை பாக்குறதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வரேன். அவகிட்ட சொல்லாதீங்க, சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். சரிங்க அத்தை, அப்படியே கிளம்புறேன். சரிங்க மாப்ள. மாப்ள வேற ஒரு மாதிரியா இருக்காரு. அவளை கேட்டாலும் அவ சொல்ல மாட்டா. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அபி வேற எப்படி இருக்காளோன்னு தெரியல. கடவுளே, என் பொண்ணு நல்லபடியா இருக்கணும். மேடம், ஒரு டவுட். சஞ்சீவ் அபியோட லவ்வரா? ஏய், லவ்வர்னு சொல்லாத. அவன் நான் மேரேஜ் பண்ணிக்க போறவன். கண்டவ கூடல சேர்த்து வச்சு பேசாத. சாரி மேடம். இது பாருமா, அதான் காசு வாங்கிட்டேன்ல, அப்புறம் என்ன தேவையில்லாம பேசிட்டு கிளம்ப முதல்ல. நான் வரேன் மேடம். பைசா வாங்கினா கிளம்ப வேண்டியதானே. உன் போன் நம்பரை மாத்திட்டு புதுசா சிம் கார்டை வாங்கி அதுல இருந்து என்ன கூப்பிடு. டீக்கே மேடம். நீ போலாம். அப்ப நாங்க வரேன் மேடம். பாத்து ஜாக்கிரதை. சரிங்க மேடம். வரேன் மேடம். வா கிளம்பலாம், போலாம். ஸ்ரீஜா, பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். பிரச்சனை ஒண்ணு வந்துராதே. நாம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கணும்னா நாம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஒரு பிரச்சனையும் வராது. அபிய கொன்னுடுவேன்னு அனுதான சஞ்சீவ் கிட்ட சொல்லிருக்கா, நாம சொல்லலையே. அபி செத்தா அனுதான் மாட்டுவா. ஒரே கல்லுல 2 மாங்காய். என்னோட ரத்தம் இல்ல, அதான் சரியா பிளான் பண்றா. நான் இன்ஸ்பெக்டர் செல்லதுரை சாரை பார்க்க வந்திருக்கேன். அவர் தான் அபியை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. மாப்ள, செம்ம மாப்ள. மாமா, இப்ப எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் மாமா. சொல்லு மாப்ள. அபியை கடத்தினவங்க நம்ம வீட்டு சிசிடிவி கேமரால கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ மட்டும் கம்ப்யூட்டர்ல பார்த்து அந்த போட்டோ வாட்ஸ்அப் பண்ண மாமா. அந்த போட்டோவை வச்சு நம்ம புடிச்சிடலாம். மாப்ள, உடனே போய் அதை கண்டுபிடிச்சு உனக்கு உடனே போட்டோ அனுப்புறேன் மாப்ள. மாமா, நீ ஃபுட்டேஜ் எடுக்கும் போது எந்த காரணத்து கொண்டும் ஸ்ரீஜாவும் அத்தையும் பாத்துறக்கூடாது. அப்படி பாத்துட்டாங்க, அனு கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அத பத்தி கவலைப்படாத மாப்ள. யாருக்கும் தெரியாம போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு அக்யூஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னால இவங்களை எந்த கேஸ்லயும் பார்த்தா ஞாபகம் இல்ல. சஞ்சீவ் சார், இவங்க கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. இவங்க போட்டோஸ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. நான் கண்ட்ரோல் ரூம் அனுப்பி அக்யூஸ் டேட்டா பேஸ்ல இவங்க டீடைல்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்றேன். ஓகே, இந்தாங்க. போட்டோ வந்துருச்சு. எப்படியாவது கிடைச்சிடணும். அந்த லேடி போட்டோ இருக்கு சார். நான் தான் சொன்னலக்கா இருக்கும்னு. லோக்கல் கைதான் சார். கிட்னாப், செயின் பறிப்பு அந்த கேஸ்ல மாட்டிருக்கா சார். சரி, அந்த லேடி அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். சூப்பர். அவங்க வீடு நமக்கு தெரிஞ்ச ஏரியால தான் இருக்கு. வா, உடனே பிடிச்சா. சரி சரி. வனிதா, குழந்தைய பத்திரமா பாத்துக்க. நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. கிடைச்சிருச்சா? சூப்பர் மாப்ள. நடிக்க வந்தவா அட்ரஸ் கிடைச்சிருச்சா?
அப்ப அந்த பொம்பளைய வச்சு நாம அபிய கண்டுபிடிச்சலாம்ல. நானும் அப்படிதான் மாமா நினைக்கிறேன். சரி மாமா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். சரி மாப்ள. சஞ்சீவ் கிட்ட மட்டும் நடிக்க வந்தவ மாட்டினா அவளை வச்சு சஞ்சீவ் அபியை கண்டுபிடிச்சிருவானே. இப்போ என்ன பண்றது? சஞ்சீவ் அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவகிட்ட விஷயத்த சொல்லி ஆகணும். ஆமா, இங்க பக்கத்துல அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா? சார், அவளுக்கு இங்க யாருமே தெரிஞ்சவங்களே இல்லைங்க சார். ஏன்? அவளை தேடி உங்களை மாதிரி போலீஸ் அடிக்கடி வராங்க சார். விசாரிப்பாங்க. எங்க அவ கூட பழக்கத்துல இருந்தா போலீஸ் நம்மள பிடிச்சிப்பாங்களான்னு யாருமே பழக மாட்டாங்க சார். சஞ்சீவ் சார், அப்படி பக்கத்துல போய் விசாரிங்க, நான் பேசிட்டு வரேன். போங்க. பண்ணி தொலை. என்னுடைய நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல? இருக்கு சார். அவ வந்தானா எனக்கு கால் பண்ணி கூப்பிடுங்க. ஓகேங்க சார். சரிங்க சார், நான் பார்த்து. ஓகே, நீங்க கிளம்பு. வந்த உடனே கூப்பிடுங்க. சஞ்சு வாங்க. சஞ்சு வண்டியில் பாட்டு ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா, அப்படியா? சரி, நான் உடனே வரேன். சஞ்சு, வண்டியை உடனே திருப்பு. எதுக்கு சார்? அந்த பொம்பளை வீட்டுக்கு வந்துட்டாளா? யார் சார் சொன்னது? போலீஸ்க்கு எல்லா இடத்தையும் இன்ஃபார்மர் இருப்பான். இப்போ ஒருத்தங்கிட்ட விசாரிச்சேன்ல. அவன் எங்களோட இன்ஃபார்மர் தான். அவன் தான் அந்த பொம்பளை வீட்டுக்கு வந்திருக்கிறதா போன் பண்ணி சொன்னான். சீக்கிரம் போனா அவளை பிடிச்சிடலாம். சரி சார். ஏய் சொல்லு. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். ப்ளீஸ் என்ன மட்டும் விட்டுடுங்க சார். பகதூர்னு ஒரு ஹிந்திக்காரன் ஒரு பொண்ண கடத்தணும், அதுக்கு நீ என் ஒய்ஃபா நடிக்கணும்னு சொல்லி எனக்கு காசு கொடுத்து நடிக்க கூப்பிட்டாங்க சார். அவனும் நானும் சேர்ந்துதான் அபிய கடத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு குடோன்ல அடைச்சு வச்சோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ண கடத்த சொன்னவங்க அங்க வந்தாங்க சார். அவங்களும் அந்த ஹிந்திக்காரனும் அபிய குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல போறதா பேசிக்கிட்டாங்க சார். பார்த்தாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க போற வழியில வண்டி நம்பரை அடிக்கடி மாத்திக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். போற வழியில அடிக்கடி நம்பர் பிளேட்டை மாத்திக்கிட்டு தான் போகும். வண்டி நம்பரை வச்சு உங்களால அவங்கள கண்டுபிடிக்க முடியாது சார். இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க சார். இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். அந்த வேன்ல பார்த்தா தெரியற மாதிரி ஏதாவது அடையாளம் இருக்கா? ஆமா சார், அந்த வேன்ல ஒரு கழுகு படம் போட்டு இருந்துச்சு. டியூட்டில இருந்தானா ஈஸியா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிருப்பேன். இப்ப என்ன பண்றது? விடுங்க சார். நீங்க சஸ்பென்ஷன்ல இருந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணது பெரிய விஷயம். நீங்க மட்டும் இல்லனா இவங்க டெய்லரை குஜராத் கொண்டு போற விஷயம் எனக்கு தெரிஞ்சே இருக்காது. இனிமேல் நான் பாத்துக்கிறேன் சார்.
போலீஸ்காரனான எனக்கே அபிய தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீ ஒரு சாதாரண ஆளு. நீ எப்படி 10,000 வண்டியில ஒரு வண்டியை தேடி கண்டுபிடிக்க முடியும்? தெரியல சார். இருந்தாலும் அபி என்ன கண்டுபிடிச்சிருவான்னு நான் நம்புறேன். நான் அவன் மேல வச்சிருக்க லவ், அவ இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் என்ன அவகிட்ட கூட்டிட்டு போயிடும் சார். சொல்லுமா. சஞ்சீவ், உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்டா. அத சொல்லதான் உனக்கு போன் பண்ணேன். என்ன விஷயம்மா? ராதா வீட்டை விட்டு கிளம்பும் போது உன்கிட்ட கொடுக்க சொல்லி கவர் ஒண்ணு கொடுத்தாப்பா. நீ வந்த உடனே உன்கிட்ட சொல்ல சொன்னா, நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரி அதை விடுமா, அந்த கவர் எங்க? அது உன்னோட ரூம்ல தான் வச்சிருக்கேன். சரிம்மா, நான் உடனே வரேன். சரிப்பா. இல்லனா நமக்கு சிக்கல் தான். யோசிமா, சஞ்சீவ் வீட்டை விட்டு போகாம இருக்க என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணா சஞ்சீவ் போக மாட்டான்? மா, நாம அபிய கடத்தி வச்சிருக்கோம். சிம்பிளா ஒரு காரணத்தை சொல்லி அவன் போறத தடுக்க முடியாது. ரீசன் ரொம்ப கரெக்டா இருக்கணும். அது மாதிரி யோசிமா. என்ன பண்ணலாம்? கல்யாண தேதி வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. சீதா நம்புவால? சீதா சொன்னா சஞ்சீவ் கேட்டுதானே ஆகணும். செம நல்ல ஐடியாமா. ஆனா காப்பு கல்யாணத்துக்கு முதல் நாள் தானே கட்டுவாங்க. நம்ம இப்பவே கட்ட வைப்போம். எப்படிமா? ரூல்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்களா? ஆமா, இவங்க பெரிய ஐஏஎஸ் ஆபீசர், ரூல்ஸ் பேசுறாங்க. ரூல்ஸ்ங்கிறதே நமக்கு ஏத்த மாதிரி அமைச்சுக்கிறது மட்டும்தான். ஓகேமா, சீக்கிரமே இதுக்கான வேலையை பாருங்க. தோ இப்பவே பண்ணிடுறேன் பாரு. சஞ்சீவ், இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கும் ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் இல்ல? அதான் உனக்கும் சந்தோஷ்க்கும் காப்பு கட்ட போறோம். காப்பு கட்டணுமா? ஆமா சஞ்சீவ். சரி, இது எப்ப முடியும்? கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும்பா. சரி, கட்டுங்க. மா, சஞ்சீவ் மாட்டிக்கிட்டான். ஓம் மனோன்மன்யை நமः. ஓம் மங்களாக்கிருத்யை நமः. ஓம் மகாசாம்ராஜ்யசாலின்யை நமः. ஓம் திரிதசேஸ்வர்யை நமः. ஓம் திவ்யகந்தாட்சாயை நமः. காப்பு கட்டியாச்சு. முக்கியமான விஷயம், வெளியில சாப்பிடக்கூடாது, எங்கேயும் தங்கக்கூடாது. பொழுது சாயத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும். அது மட்டும் இல்ல, வெளியூர் பயணம் கூடவே கூடாது. அப்போ அபி என்ன சொல்றீங்க? வெளியூருக்கு போக கூடாதா? சஞ்சீவ், கையில காப்பு கட்டிட்டா ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ வெளியூர்ல எங்கேயும் போக கூடாது. ஐயோ, இதெல்லாம் உங்க பிளான் தானா? நல்ல மாட்னியா? இதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நீ தான் கட்டியிருக்க மாட்டியே. சொல்லியிருந்தா கட்டிருக்க மாட்டேன்ல. சஞ்சீவ், மாப்பிள பிரச்சனை பண்ணாத. இப்போதைக்கு ரூமுக்குள்ள போறதா சரி. சாமியும் கூட வா. ஆமா, நீயும் புரிஞ்சுக்காம பேசல. வா மாப்பிள, வா மாப்பிள, பேசிக்கலாம். வா வா வா. சீதா, அவன் தான் போல. அப்புறம் எதுக்கு நீ கண் கலங்குற? ஒரு சின்ன விஷயத்துக்கு இவன் இப்படி நடந்துக்கிறான்.
இவன் பழையபடி ஆயிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. என்னமா பேசுற நீ? எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? சஞ்சய் கூட தான் மாமா போறாருல, அவர் பாத்துப்பாரு. அவங்களும் அந்த ஹிந்திக்காரனும் அபிய குஜராத்துக்கு கொண்டு போய் கொல்ல போறதா பேசிக்கிட்டாங்க சார். மாப்பிள, தங்கச்சி உயிருக்கு ஆபத்துனா அப்ப நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆமா மாமா, அதத்தான் நானும் சொல்றேன். நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அபியும் இருக்கு ஆபத்து. மாமா நான் உடனே போய் ஆகணும் மாமா. நான் பின்வாசலே கிளம்புறேன். அம்மா கேட்டா நீ தான் சமாளிக்கணும். அக்காவை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள, நீ போ. நீ போ மாப்பிள. எப்படியாவது இங்க வந்து போய் ஆகணும். நம்ம போகும்போது யாரா பார்த்துட்டா சரி, பின்வாசல்லையே போயிடலாம். ஏய், என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அதான் சஞ்சீவ் நம்ம பிளான்ல சிக்கிட்டானே. இனிமே அவனால அபிய காப்பாத்தவே முடியாது. அது எனக்கும் தெரியுமா. மா, வண்டி ஸ்டார்ட் பண்ற சத்தம் கேக்குது. ஆமாண்டி. வாமா, வா வா. நம்ம இவ்ளோ பிளான் பண்ணியும் போயிட்டால, இவனை சும்மா விடக்கூடாது. வா, உடனே அத்தை கிட்ட சொல்லலாம். சதனா, உன்கிட்ட கோமா பேசிட்டேன்னு சஞ்சீவ். வாடி. அண்ணி, 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 அண்ணி. என்ன சிந்தாமணி, என்ன விஷயம்? நீங்க அவ்வளவு சொல்லியும் கேட்காம சஞ்சீவ் பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டான். என் பேச்ச கேட்காம போயிட்டான்ல, இவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்? என்ன ஸ்ரீஜா இது? சீதா கிட்ட சொன்னாலாவது திரும்பி வருவான்னு பார்த்தா அந்த லூசு பையன் போனை எடுக்க மாட்டேங்கிறான். போனா போறா, விடுமா. இவன் இப்பதானே கிளம்பி போறான். அபி இந்நேரம் எங்கேயோ போயிருப்பா. இவனால அவளை பிடிக்கவே முடியாது. அந்த அபி சாகுறது கன்ஃபார்ம். ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருந்தோம். அதுக்காக அவங்க 2 பேருக்கும் காப்பு கட்டியிருந்தோம். காப்பு கட்டினதுக்கு அப்புறம் என் 2வது பையன் என் பேச்ச கேட்காம சாஸ்திரத்தை மீறி வீட்டை விட்டு வெளியில போயிட்டான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்க பையனோட ஜாதகம் வச்சிருக்கீங்களா? இந்தாங்க சாமி. கொடுங்கம்மா. अरे 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. டிரைவர், எப்படி இருக்குது பாட்டு? செட்ட வேற ஏதோ பாட்டு தான் பாடுற. चोली के पीछे क्या है, चोली के पीछे. டிரைவர், இந்த பாட்டு எப்படி இருக்கு?
சூப்பரா இருக்கு சேட்டு, நீ கலக்க. தேடாது இதை வச்சு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். கடவுளே, நான் ரோட்ல போடுற இந்த பூவை சஞ்சீவ் கண்டிப்பா பார்க்கணும். இது அதுக்கு துணையா இருக்கணும். நான் ரோட்ல போட்டா இதை வச்சு அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். கடவுளே, நான் ரோட்ல போடுற இந்த பூவை சஞ்சீவ் கண்டிப்பா பார்க்கணும். இது அதுக்கு துணையா இருக்கணும். வண்டிக்குள்ள ஒரு பொண்ணு இருக்குது. செட்டு மெக்கானிக்க கூட்டு வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். அரே பாப்ரே, இப்ப போய் எங்க ஏன் மெக்கானிக்க தேடுறது? இங்க பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்க செட்டு. எப்படியும் வண்டி ரெடியாக டைம் ஆயிடும் செட்டு. ஐயோ, வண்டிக்குள்ள பொண்ணை வச்சுட்டு நீ படுத்துற பாடு இருக்கு. அரே சோடோ, மெக்கானிக் நான் கூட்டிட்டு வரேன். அதுக்குள்ள நீ ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பாருங்க செட்டு. என்ன பண்ற? வண்டியா எங்க நிறுத்தி வச்சிருக்க? ப்ளீஸ் கதவை திறங்க. அது ஒண்ணு இல்ல சார், பிரேக்கா லீக் ஆயிருக்கு. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ப்ளீஸ் கதவை திறங்க. ப்ளீஸ். என்னையா சத்தம்? கோழி இருக்கு சார். காப்பாத்துங்க. ஆமா, எங்க போறீங்க? சார் கோழி ஏத்திக்கிட்டு மும்பைக்கு போயிட்டு இருக்கோம் சார். சரி, பேப்பர் எடு. இந்த எடுக்கிறேன் சார். எனக்கு காப்பாத்துங்க. இன்சூரன்ஸ் எங்க? இதோ லாஸ்ட்ல இருக்கு சார். எமர்ஜென்சி ஓவர் ஓவர். சார், நான் இன்ஸ்பெக்டர் சத்தியவேல் பேசுறேன். ஓவர். சார், ரயில்வேஸ்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. சீக்கிரம் அங்க போயிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. சார், பக்கத்துல தான் சார் இருக்கேன். உடனே கிளம்புறேன். ஓவர். யோ கான்ஸ்டபிள். சார், இங்க வாயா. சார் வரோம் சார். ஏதோ சத்தம் கேக்குது. யோ கான்ஸ்டபிள். சார் வந்துட்டேன் சார். சீக்கிரம் வாயா. இல்லைன்னா கொன்னுடுவேன். யாருகிட்ட? ரெடி ஆயிடுச்சா? ஏதோ பண்ணிருக்கேன் செட்டு. இங்க இருக்கிறது ரொம்ப ரிஸ்க். போன போலீஸ் ஒண்ணி திரும்ப வந்தாலும் வரலாம். பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. என் ஃப்ரெண்ட் அங்க வேலை பாக்குறான் செட்டு. அங்க போயிடலாம். மெக்கானிக்க வர வச்சு வண்டி ரெடியான குஜராத் போயிடலாம். சரி சரி போலாம். நீ வண்டி எடுத்துட்டு முதல்ல கெஸ்ட் ஹவுஸ்க்கு போ. நான் மெக்கானிக்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சரி செட்டு. இதோ பாரு, மறந்துடாத. நீ போனதுமே வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்பு. அனுப்புறேன். அப்ப நான் கிளம்பிட்டேன் செட்டு. வண்டி எடுத்துட்டு போயிருவேன்ல. நான் பொறுமையா ஓட்டிட்டு போயிடுவேன் செட்டு. சரி சரி, போ போ. அரே டிரைவர், ஒண்ணு இருக்கு, பொறுமையா போ. இந்த கொலுசுல வர சவுண்ட் ரொம்ப யூனிக்கானது. அதை வச்சு உன்னையும் உங்க அக்காவையும் என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இங்க பாரு, இத நீ எப்பவுமே கழட்ட கூடாது, சரியா?
இந்தாம்மா. இந்த அக்கா கொடு. இந்தா. அந்த குழந்தை கொடுக்கா. இந்தா. வாங்கிக்கப்பா. இந்தா. இந்த அக்கா கொடு. இந்தாங்கம்மா.